ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நைட் டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு. கார தோசைக்கு இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வரமிளகா, தேங்காய், சீரகம், வெல்லம், அப்புறம் புளி, தேங்காய் இது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட அரிசியை போட்டு அரைச்சிட்டு இந்த கடலப்பருப்பு போட்டிருக்கேன். இதை வந்து மாவு அரைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே போட்டுட்டு அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதான். இதில் கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து தூக்கி எடுத்து போட மாட்டோம், அப்படியே அரைச்சி அதோடவே சாப்பிட்றலாம். ஓகே, ரெடியானதும் காட்டுறேன். இப்போ மாவு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இப்போது கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு வந்து நிறையாவே, அப்புறம் கடலப்பருப்பு, உளுந்து இது ரெண்டும் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அது இதில் எடுத்து போட வேண்டியதான். இதில் வந்து நான் அப்படியே காமிச்ச கடலப்பருப்பு இருக்குல்லையே, அதுவும் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோசை வந்து ரொம்ப லேசாக வரும். அதுக்காக தான் தண்ணி மாதிரி அரைச்சிக்கிறது. ஸோ இப்போ என்ன ஆனதும் இதில் கடுகு, அதுக்கப்புறமா கடுகு ஆனதும் இந்த பருப்பு போட்டுட்டு எண்ணெயில் ஆனதுக்கப்புறமா எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தோசை ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கார தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயாச்சு, போய் சாப்பிட போகிறோம்.